நாளைக்கு குரு நாள். எதுக்கு லீவு விடுறாங்க தெரியல. பரவாயில்ல, நாளைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். நாளைக்கு என்னதான் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். மகாவீரர் ஜெயந்தி. நம்ம ஊரில் வள்ளலார் மாதிரி நார்த் இந்தியாவில் இருந்த ஒருத்தர் தான் மகாவீரர் அப்படிங்கிறவர். அவரோட ஜெயந்தி அகிம்சைக்காகவும் அன்புக்காகவும் கொண்டாடப்படுகிறது. நான் இந்த பதிவு எதுக்காக பதிவு செய்கிறேன்னா, நாளைக்கு குரு நாள் பிரதோஷங்க. குருவின் அருள் கிடைத்தாதான் கோடி நன்மைகள் கிடைக்கும். என் வாழ்க்கையில் எத்தனை கிடைத்ததோ அத்தனைக்கும் காரணம் எனது குருமார்கள் மட்டும்தான், சித்தர்கள் மட்டும்தான். இந்த சித்தர்கள் பிரதோஷத்தை வழிபட்டதுன்னு ரகசியத்தை சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த பிரதோஷ வழிபாடுன்னு செய்கிறாங்க. இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு கோயிலை தேடி போகாட்டியும் பரவாயில்ல, அகமே கோயில் என்று தான் அந்த சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அகத்தை கோயிலாக நினைத்து உங்கள் அகத்திலேயே நாளை பிரதோஷத்தை கொண்டாடக்கூடிய சூட்சமத்தை பதிவு செய்கிறேன். மறக்காம நாளை மாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இதை செய்யுங்க. என்னங்க செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயே உங்களோட லெஃப்ட் கை இந்த இடத்துல ஓம் சிவசிவ ஓம் அப்படின்னு எழுதிருங்க. பிரதோஷ நாளில் யாருகிட்ட சிவ அடையாளங்கள் இருக்கின்றதோ, சிவ அடையாளம்னா என்ன? ருத்ராட்சம் இருப்பது, நெற்றி முழுவதும் திருநீர்கள் இருப்பது, அது இல்லாமல் சிவசிவ நாமம் அவங்ககிட்ட இருப்பது. நாளை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஓம் சிவசிவ ஓம்னு இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சிவன் அடையாளமாயிரும். சித்தர்கள் உங்களை கவனிப்பாங்க. அதுவும் பிரதோஷ நேரமான 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ஒரு மஞ்சள்ல சின்னதா பிள்ளையாரும் கூடவே சின்னதா ஒரு சிவலிங்கமும் பிடிச்சு வச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்து 4 மஞ்சள் வாழைப்பழத்தை உங்க கையால வச்சு, இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை நான் குருவுக்கு சமர்ப்பிக்கின்ற, எனக்கு கோடி நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை செய்ததுக்கு அப்புறம் 4 மஞ்சள் வாழைப்பழத்தை பசுவுக்கு தந்து பாருங்கள். குருதோஷம் நீங்கும், கோடி நன்மைகள் கிடைக்கும். மிக முக்கியமாக குருபார்வை எதிர்பாராத செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய குருநாள் பிரதோஷம் நாளை இரவு படுக்க போகும்போது காகபஜன்ற ரகசிய மந்திரம் ஓம் நர்பவி நர்பவியையும் சொல்லிட்டே உறங்குங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும், வாழ்க, வெற்றிகள் பெருகட்டும். நன்றி. வரும் சனிக்கிழமை சிறப்பு சத்யநாராயண பூஜையை கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். லட்சுமி பூஜையோடு சேர்ந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்றவங்களுக்கு கிரகலட்சுமி வாஸ்து படத்தை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை மிக நீண்ட நாளுக்கு பிறகு கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பண வழக்கலை கோவையில். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.